Hello children, how are you? எப்படி இருக்கீங்க எல்லாரும்? Good. Welcome back to our Max class. Now we are going to learn a new lesson, that is measurement. Before we see the lesson, we go to learn the four table. Are you all enjoy to learn the four table? நம்ம கிளாஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபோர் டேபிள் ரீட் பண்ண போகிறோம், கற்றுக்க போகிறோம். நீங்கள் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கீங்களா ஃபோர் டேபிள் ரீட் பண்ண? வெரி குட். நான் ஃபோர் டேபிள் ரீட் பண்ணுவேன், நீங்கள் என் கூட சேர்ந்து ரீட் பண்ணுறீங்களா? குட். ஸோ இது ஃபோர் டேபிள் சில்ட்ரன். 4 1s are 4, 4 2s are 8, 4 3s are 12, 4 4s are 16, 4 5s are 20, 4 6s are 24, 4 7s are 28, 4 8s are 32, 4 9s are 36, 4 10s are 40. Once again we say the four table. மறுபடியும் நம்ம four table சொல்லலாமா? சரி. 4 1s are 4, 4 2s are 8, 4 3s are 12, 4 4s are 16, 4 5s are 20, 4 6s are 24, 4 7s are 28, 4 8s are 32, 4 9s are 36, 4 10s are 40. வெரி குட் சில்ட்ரன், எல்லாருமே சூப்பராக சொன்னீங்க. இப்போ லெசன் பார்க்கலாமா? த நேம் ஆஃப் த லெசன் இஸ் மெஷர்மெண்ட். மெஷர்மெண்ட்னா அளவீடு. ஒரு பொருளை அளக்குறோம் இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் அளவீடு. இப்போ ஒரு பொருள் சின்னதாக இருக்குது, ஒரு பொருள் பெருசாக இருக்குது, ஒரு பொருள் நீளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அளக்குறோம் இல்லைங்களா, அதுதான் அளவீடு. லெசன்ஸ் பார்க்கலாமா? வெரி குட். ஃபஸ்ட்டு அளவீடு மெஷர்மெண்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்கர், ஷார்ட்டர். லாங்கர்னால் நீளமான, நீண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. நீளமாக இருக்குது இல்லைங்களா, அதுதான் லாங்கர். ஷார்ட்டர்னால் குறுகிய, சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, குட்டையாக இருக்குது, சின்னதாக இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் ஷார்ட்டர். லாங்கர்னால் நீண்ட, பெருசாக இருக்குது அப்படின்றது லாங்கர். ஷார்ட்டர்னால் சின்னதாக இருக்குது அப்படின்றது ஷார்ட்டர். See first one, 2 pencils இருக்குது இல்லைங்களா. See the picture, 2 pencil இருக்குது. ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்கள், 2 pencil இருக்கா. ஃபர்ஸ்ட் பென்சில் எப்படி இருக்குது? வெரி குட். சின்னதானா ஷார்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு செகண்ட் பென்சில் எப்படி இருக்குது? லாங்காக இருக்குது. இதுதான் லாங்கர் அண்ட் ஷார்ட்டர். நெக்ஸ்ட்டு see the second picture, லேடர்னால் ஏணி கொடுத்துருக்காங்க. see the first ladder எப்படி இருக்குது? ஃபர்ஸ்ட் லேடர் எப்படி இருக்குது? ரொம்ப ஹைட்டாக இருக்குது இல்லைங்களா. செகண்ட் லேடர் ஃபர்ஸ்ட் லேடரை விட கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லாங்கர், செகண்ட் ஒன் இஸ் ஷார்ட்டர். தென் see the next picture, டிக் த லாங்கர். கீழே பிக்சர்ஸ் கொடுத்துட்டு அந்த பிக்சர்ஸ்க்கு கீழே என்ன கொடுத்துருக்காங்க? சர்க்கிள் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அதுக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எது லாங்கர் திங்ஸ், எது பெருசாக இருக்கிற பொருளோ அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. see the first leaf. ஃபர்ஸ்ட் லீஃப் எப்படி இருக்குது? செகண்ட் லீஃபை விட ஷார்ட்டாக இருக்குது, சின்னதாக இருக்குது இல்லைங்களா. அப்படின்னா அது ஷார்ட்டர். செகண்ட் லீஃப் எப்படி இருக்குது? பெருசாக இருக்குது இல்லைங்களா. ஸோ அது லாங்கர். அப்படின்னா நம்ம எந்த லீஃபை டிக் பண்ணணும்? ஃபஸ்ட் ஒன்றா செகண்ட் ஒன்றா? செகண்ட் ஒன்று தான் டிக் பண்ணணும். ஏன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? லாங்கர் தான் டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் செகண்ட் ஒன் லீஃபை டிக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு see the next picture,
ப்ரூம்ஸ்டிக்னா தொடப்பம் இருக்குது இல்லைங்களா, வீடு பெருக்கிற தொடப்பம், அதுதான் ப்ரூம்ஸ்டிக். see the first one எப்படி இருக்குது, பெருசாக இருக்குது. செகண்ட் ஒன் சின்னதாக இருக்குது. ஃபஸ்ட் ஒன் லாங்கர், தென் செகண்ட் ஒன் ஷார்ட்டர். அப்படின்னா நம்ம எந்த ப்ரூம்ஸ்டிக்கை டிக் பண்ணணும்? வெரி குட், ஃபர்ஸ்ட் இருக்க ப்ரூம்ஸ்டிக் தான் லாங்கர், அதுதான் டிக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு see the next picture. டிக் த ஷார்ட்டர்னா என்ன? சிறியது. வெரி குட், சின்னதாக இருக்கிற பிக்சரை டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. see ஃபர்ஸ்ட் ஒன் ரோப்னா கயிறு. ஃபஸ்ட்டு இருக்க கயிறு எப்படி இருக்குது? வெரி குட், லாங்கர். தென் செகண்ட் ஒன் ஷார்ட்டர். அப்போ நம்ம எதை டிக் பண்ணணும்? ஷார்ட்டர் தான் டிக் பண்ணணும். செகண்ட் ஒன் தான் ஷார்ட்டாக இருக்குது இல்லைங்களா, ஸோ செகண்ட் ரோப் தான் கரெக்டான ரோப், ஷார்ட்டர் ரோப், அதை டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டிக், குச்சி மாதிரி இருக்குது இல்லைங்களா. ஃபஸ்ட்டு ஸ்டிக் எப்படி இருக்குது? லாங்கர், பெருசாக இருக்குது. செகண்ட் ஒன் எப்படி இருக்குது? ஷார்ட்டர், சின்னதாக இருக்குது. அப்படின்னா நம்ம எதை டிக் பண்ணணும்? செகண்ட் ஒன். ஏன்னா இங்கே வந்து நம்மளுக்கு ஷார்ட்டர் தான் டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்? செகண்ட் ஒன்னை டிக் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு லாங்கஸ்ட், ஷார்ட்டஸ்ட். லாங்கஸ்ட்னால் ஃபஸ்ட்டு லாங்கர் பார்த்தோம் இல்லைங்களா, அது நீளமான. லாங்கஸ்ட் அப்படின்னா மிக நீளமான. ஷார்ட்டஸ்ட்னால் சிறிய. இப்போ see the first picture, அதில் என்ன கொடுத்துருக்காங்க? ரெட் சில்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் எப்படி இருக்குது? ரொம்ப பிக்காக இருக்குது. செகண்ட் ஒன் எப்படி இருக்குது? லாங்கராக இருக்குது. தேர்ட் ஒன் எப்படி இருக்குது? ஷார்ட்டாக இருக்குது. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? லாங்கஸ்ட், ஷார்ட்டஸ்ட் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் லாங்கஸ்ட்னால் மிக நீளமாக. இருக்கிறதுலே ரொம்ப பெருசாக எது இருக்குது? ஃபஸ்ட்டு சில்லியா, செகண்ட் சில்லியா, தேர்ட் சில்லியா? வெரி குட், ஃபர்ஸ்ட் சில்லி. ஸோ அதுதான் லாங்கஸ்ட். அதுக்கப்புறம் ஷார்ட்டஸ்ட் எது இதில்? வெரி குட், தேர்டாக இருக்க சில்லி தான் ஷார்ட்டஸ்ட். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் லாங்கஸ்ட் அண்ட் ஷார்ட்டஸ்ட்? லாங்கஸ்ட்னால் மிக நீளமானது. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாங்கர் அண்ட் ஷார்ட்டர். லாங்கர்னால் பெருசு, ஷார்ட்டர்னால் சின்னது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஈஸியாக டிக் பண்ணோம். அதில் வந்து 2 திங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஒரு பிக்சர்லேயும் 2 திங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம பெருசு எது, சின்னது எது அப்படின்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா 3 ஒரே திங்ஸே 3 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போனா இதில் எது லாங்கஸ்ட்னால் மிக நீளமாக இருக்கிறது எது, அதுக்கப்புறம் ஷார்ட்டஸ்ட் சின்னதாக இருக்கிறது எது அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிக்கலாமா? see the picture, which is the tick the longest. இதில் இந்த பிக்சர் பாருங்கள். இதில் எது லாங்கஸ்ட், ரொம்ப நீளமாக எது இருக்குது? ஃபஸ்ட் ஒன்னா, செகண்ட் ஒன்னா, தேர்ட் ஒன்னா? வெரி குட், செகண்ட் ஒன். ஸோ அதை டிக் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கார்ன்னா சோளம். சோளத்தில் எது ரொம்ப லாங்கஸ்ட்டாக இருக்குது? வெரி குட், ஃபஸ்ட் ஒன் தான் ரொம்ப லாங்கஸ்ட்னால் மிக நீளமாக. நெக்ஸ்ட்டு டிக் த ஷார்ட்டஸ்ட். இதில் சின்னதாக இருக்கிறத டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. see the picture, எது சின்னதாக இருக்குது? வெரி குட், செகண்ட் ஒன்னாக இருக்கிறது தான் சின்னதாக இருக்குது. ஸோ அப்போ அந்த பாக்ஸை நம்ம டிக் பண்ணிக்கிறோம். சில்ட்ரன், do you understand this longest and shortest? Very good. Next, taller, shorter. டாலர்னா உயரமாக இருக்கிறது. ஷார்ட்டர்னா குட்டையாக இருக்கிறவங்க. ஓகேவா? see this ஃபஸ்ட் ஜிராஃப் இருக்குது இல்லைங்களா. ஃபஸ்ட் ஒன் எப்படி இருக்குது? ரொம்ப ஹைட்டாக இருக்குது இல்லைங்களா, அதுதான் என்னன்னு சொல்லுவோன்னா டாலர். செகண்ட் இருக்க ஜிராஃப் எப்படி இருக்குது? சின்னதாக இருக்குது, அது ஷார்ட்டர். டாலர்னா உயரமாக இருக்கிறது, ஷார்ட்டர்னா குள்ளமாக இருக்கிறது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2 மேன் கொடுத்துருக்காங்களா. ஃபஸ்ட்டு இருக்க மேன் எப்படி இருக்காங்க? ஹைட்டாக இருக்கிறாங்க. ஸோ அவங்க டாலர்.
செகண்ட் இருக்க மேன் எப்படி இருக்காங்க? குள்ளமாக இருக்காங்க. ஸோ அவங்கள என்னன்னு சொல்லுவாங்க? வெரி குட், ஷார்ட்டர். நெக்ஸ்ட்டு டிக் த டாலர். see the picture. ஒரு பேர்டு, 2 பேர்டு இருக்கா? அதில் ஒரு பேர்ட் சின்னதாக இருக்குது, இன்னொரு பேர்டு எப்படி இருக்குது? ரொம்ப ஹைட்டாக இருக்குது. இதில் எது டாலர்? வெரி குட், செகண்ட் இருக்கிறது தான் டாலர். அதை டிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு கவ் அண்ட் காஃப். மாடும் கண்ணுக்குட்டியும் இருக்குது. இதில் எது ஹைட்டாக இருக்குது? மாடா காஃபா? எது டாலாக இருக்குது? வெரி குட், கவ் தான் டாலாக இருக்குது. ஸோ அதை டிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு டிக் த ஷார்ட்டர். ஷார்ட்டர்னா என்னம்மா? என்ன சொன்ன மிஸ்ஸு? வெரி குட், ஷார்ட்டர்னா குள்ளமாக சின்னதாக இருக்கவங்க. டிக் த ஷார்ட்டஸ்ட். சின்னதாக இருக்கிறத குள்ளமாக இருக்கிறவங்கள டிக் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. see the picture. பப்பியும் டாகும் இருக்குது. ஓகேவா? பப்பினா நாய்க்குட்டி, நாய்க்குட்டியும் டாகும் இருக்குது. இதில் எது ஷார்ட்டர்? டாகா பப்பியா? வெரி குட், பப்பி ஷார்ட்டர். ஸோ அதை டிக் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு 2 பிளான்ட் கொடுத்துருக்காங்களா? அதில் எந்த பிளான்ட் ஷார்ட்டர்? வெரி குட், செகண்ட் பிளான்ட் தான் ஷார்ட்டர். நெக்ஸ்ட்டு டாலஸ்ட், ஷார்ட்டஸ்ட். டாலர்னா உயரமாக, டாலஸ்ட் அப்படின்னா மிக உயரமான. டாலஸ்ட்னா மிக உயரமான, ஷார்ட்டஸ்ட்னா குள்ளமாக சின்னதாக சிறிய இப்படின்னு எது வேணாலும் சொல்லலாம். சின்னதாக இருக்கிறது. ஓகேவா? see the first picture. ஹவுஸ், 3 ஹவுசஸ் இருக்குது. இதில் வந்து டாலஸ்ட்னா மிக உயரமாக இருக்கிற வீடை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டாலஸ்ட்டு சொல்லுவோம். ஸோ இதில் எது மிக உயரமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்க ஹவுஸ் தான் மிக உயரமாக இருக்குது. ஸோ அதை என்னன்னு சொல்லணும்? டாலஸ்ட். வெரி குட். லாஸ்ட்டாக இருக்க வீடு ஷார்ட்டஸ்ட். இருக்கிறதுலே சின்ன வீடு அதுதான். ஸோ அதை ஷார்ட்டஸ்ட் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு see the tree and plants. அந்த மரத்தையும் பிளான்ட்ஸையும் பாருங்கள். இதில் எது டாலஸ்ட்? வெரி குட், ட்ரீ இஸ் த டாலஸ்ட். ஏன்னா ட்ரீ தான் எப்படி இருக்கும்? ரொம்ப ஹைட்டாக உயரமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் ஷார்ட்டஸ்ட். நெக்ஸ்ட்டு உங்களுக்கான டாஸ்க். ஓகேவா? டிக் த டாலஸ்ட். 3 பேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த பேர்டு டாலஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப உயரமாக இருக்குன்றதை டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. விச் ஒன் இஸ் டாலஸ்ட்? வெரி குட், திஸ் ஒன் இஸ் டாலஸ்ட். நெக்ஸ்ட்டு டிக் த ஷார்ட்டஸ்ட். அடுத்தது என்ன சொல்கிறாங்க? சிறியதாக இருக்கிறத டிக் பண்ண சொல்கிறாங்க. விச் இஸ் த ஷார்ட்டஸ்ட்? Very good, first one is shortest. Children, do you understand taller and shorter? Taller-na உயரமா இருக்கிறது தான் taller. Shorter-na சின்னதாக இருக்கிறது shorter. Understand this? Very good. Next, thicker, thinner. Thicker-na தடிமலாக இருக்கிறது thicker. Thinner-na மெல்லியனா ஒல்லியாக இருக்காங்க, ஒல்லியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதுதான் தின்னர். திக்கர்னா தடிமலாக இருக்கிறது, தின்னர்னா ஒல்லியாக இருக்கிறது. அவங்களே ஃபஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு 2 கேர்ள் இருக்கிறாங்க. அவங்களுடைய முடி இருக்குது இல்லைங்களா? அது ஒருத்தவங்க ஃபஸ்ட்டு இருக்கிறவங்களோடது எப்படி இருக்குது? ஒல்லியாக இருக்குது. செகண்ட் இருக்கிறவங்களோடது எப்படி இருக்குது? ரொம்ப தடிசாக இருக்குது இல்லைங்களா? 2 பேருக்குமே ஆனால் ஒரே ஹைட்டில் தான் இருக்குது, ஒரே நீளமாக தான் இருக்குது. ஆனால் அவங்களுடைய இது எப்படி இருக்குது? ஒன்று தடிமலாக இருக்குது, இன்னொன்று ஒல்லியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன் ஒல்லியாக இருக்குது இல்லைங்களா? ஒல்லியாக இருக்கிறதுக்கு என்ன சொன்ன மிஸ்ஸு? வெரி குட், தின்னர். ஒல்லியாக இருக்கிறதுக்கு தின்னர். நெக்ஸ்ட்டு தடிமலாக இருக்கிறதுக்கு திக்கர். நெக்ஸ்ட்டு see this. ஃபஸ்ட் ஒன் எப்படி இருக்குது? ஃபஸ்ட் ஒன் இஸ் திக்கர். ஏன்னா அது வந்து ரொம்ப தடிமலாக இருக்குது இல்லைங்களா? ஸோ அதை
திக்கர் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன்று இருக்கிறது எப்படி இருக்குது, ஒல்லியாக இருக்குது. ஸோ அதை தின்னர். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, டிக் த திக்கர். திக்கர்னால் என்னம்மா, ஒல்லியாக இருக்கிறதா தடிமலாக இருக்கிறதா? வெரி குட், தடிமலாக இருக்கிறது. ஸோ இந்த பிக்சரில் எது தடிமலாக இருக்கோ அதை டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. சி த ஃபர்ஸ்ட் ஒன், எது, விச் இஸ் த திக்கர்? வெரி குட், செகண்ட் ஒன் இஸ் த திக்கர். ட்ரீல திஸ் ஒன் இஸ் எ திக்கர். நெக்ஸ்ட்டு தின்னர். தின்னர்னால் என்ன, தடிமலாக இருக்கிறதா ஒல்லியாக இருக்கிறதா? வெரி குட், ஒல்லியாக இருக்கிறது தான் தின்னர். சி த ஃபர்ஸ்ட் பிக்சர், ஆரோ. ஆரோவில் எது, விச் இஸ் த தின்னர்? வெரி குட், செகண்ட் ஒன். ஸோ அதை டிக் பண்ணிக்கணும். ரோப் இஸ் ஆல்சோ செகண்ட் ஒன், தின்னர். நெக்ஸ்ட்டு திக்கஸ்ட், தின்னஸ்ட். திக்கஸ்ட்னால் ரொம்ப தடிமனாக இருக்கிறது, தின்னஸ்னால் ரொம்ப ஒல்லியாக இருக்கிறது. சி த புக்ஸ், ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த திக்கஸ்ட். ஏன்னா இருக்கிற புக்கிலே அதுதான் வந்து ரொம்ப தடிமலாக இருக்குது இல்லைங்களா? ஸோ அது திக்கஸ்ட். லாஸ்ட்டாக இருக்க புக்கு தின்னஸ்ட். ஏன்னா அது ரொம்ப மெல்லிய, அதாவது ரொம்ப மெல்லிஸாக இருக்குது. ஸோ அது தின்னஸ்ட். நெக்ஸ்ட்டு பேப்பர் ரோல் பண்ணி வச்சுருக்காங்க இல்லைங்களா? அதில் எது திக்கஸ்ட்டு, எது ரொம்ப தடிமனாக இருக்குது? வெரி குட், ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த தின்னஸ்ட். எது ரொம்ப ஒல்லியாக இருக்குது? செகண்ட் ஒன் இஸ் த தின்னஸ்ட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த திக்கஸ்ட், லாஸ்ட் ஒன் இஸ் த தின்னஸ்ட். டிக் த திக்கஸ்ட். ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன சொல்லியிருக்காங்க, 3 பென்சில்ஸ் இருக்குது. அதில் எது திக்கஸ்ட் பென்சிலோ அதை டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. சி த பிக்சர், விச் இஸ் த திக்கஸ்ட் பென்சில்? வெரி குட், ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த திக்கஸ்ட் பென்சில். ஸோ அதை டிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்கள், டிக் த தின்னஸ்ட். எந்த ப்ரஷ் ரொம்ப தின்னஸ்ட்டாக இருக்குது? வெரி குட், ஃபர்ஸ்ட் ஒன், தின்னஸ்னா ஒல்லி. சில்ட்ரன், டு யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் லெசன்? மெஷர்மெண்ட். மெஷர்மெண்ட்னா அளவீடு. ஒரு பொருளை அளக்குறோம் இல்லைங்களா, அதை தான் நம்ம மெஷர்மெண்ட் சொல்கிறோம். ஸோ லாங்கர், ஷார்ட்டர். லாங்கர்னால் நீளமாக இருக்கிறது, ஷார்ட்டர்னால் என்ன, சின்னதாக இருக்கிறது. நெக்ஸ்ட்டு லாங்கஸ்ட், ஷார்ட்டஸ்ட். லாங்கஸ்ட்னால் ரொம்ப மிக நீளமாக இருக்கிறது, ரொம்ப நீளமாக இருக்கிறது. ஷார்ட்டஸ்ட்னால் சிறியது. நெக்ஸ்ட்டு டாலர், ஷார்ட்டர். டாலர்னால் உயரமாக இருக்கிறது, ஷார்ட்டர்னால் குள்ளமாக இருக்கிறது, குட்டையாக இருக்கிறது. நெக்ஸ்ட்டு டாலஸ்ட், ஷார்ட்டஸ்ட். டாலஸ்ட்னால் மிக உயரமாக இருக்கிறது, ரொம்ப நீளமாக இருக்கிறது, ஹைட்டாக இருக்கிறது. ஷார்ட்டஸ்ட்னால் குள்ளமாக இருக்கிறது. நெக்ஸ்ட்டு திக்கர், தின்னர். திக்கர்னால் ரொம்ப தடிமனாக இருக்கிறது, தின்னர்னால் ரொம்ப ஒல்லியாக மெல்லியன்னு சொல்லலாம், அதை ரொம்ப ஒல்லியாக இருக்கிறது. திக்கஸ்ட் அண்ட் தின்னஸ்ட். திக்கஸ்ட்னால் ரொம்ப தடிமனாக இருக்கிறது, தின்னஸ்னால் ஒல்லியாக இருக்கிறது. ஓகேவா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் லெசன்? Okay children, bye, see you next class.